Hi friends, வணக்கம் and welcome back to my channel உப்பு புளி. இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேங்காயுடைய இரண்டாவது பால் ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காயுடைய ஃபர்ஸ்ட் பாலை தனியா ஒரு பவுல்ல போட்டு வச்சிருக்கேன் பின்னாடி யூஸ் பண்றதுக்கு. இப்போ இது கூட சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துர்க்கேன். அதை அதில ஊற வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஊற விடுறேன் புளி தண்ணி எடுக்கிறதுக்காக. இப்போ 4 துண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன். மிளகு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். 4 பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா தட்டிக்கிறேன். கொரன்னு கோர்ஸாக தட்டிக்கிறேன். இப்போ புளியிலேருந்து அந்த புளி தண்ணி எடுக்கிறேன் நான். தேங்காய் பாலோடு சேர்த்து புளியை ஊற வச்சுருக்கோம்ல, அதுலேருந்து புளி தண்ணி எடுக்கிறேன். ஆல்ரெடி 1 கப் அளவுக்கு நம்ம தேங்காய் பாலை சேர்த்துருக்கோம். இப்போ இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ திரும்பியும் கரைக்கிறேன். கரைச்சி புளி தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து எடுத்து அதை நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். நல்லா இதோடவே கரைச்சி விட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் 1/4 ஸ்பூன் அளவுக்கு. பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரசம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க அந்த மசாலாவை இப்போ சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சமாக அதை நறுக்கி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது லேசாக கொதி வரணும். கொதி வந்ததும் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்க்குறேன். அந்த ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருந்ததை இப்போ சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். லைட்டாக நுர லேசாக கொதிக்கும். அது கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சேர்க்குறேன். இப்போ லேசான உரத்தள்ளி எல்லா பக்கமும் கொதிக்க ஆரம்பிக்குது. இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், தேங்காய் பால் ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீட் யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பை ஃப்ரம் மீ. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு வாட்டியும் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.